நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்னடா இது கடவுள் இருக்காருன்றது உண்மைதாங்க. எப்படிடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காருன்றதுக்கு நம்ம தலைவன் தாங்க முக்கியமான வசந்த் தாங்க ஒரு முக்கியமான காரணம். என்னடா சொல்ற? ஆமாங்க, வசந்த் கரெக்டான சமயத்துல கரெக்டான நேரத்துல வந்துட்டாரு. அவரு வராம என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரவுடிகளெல்லாம் அடிச்சு போட்டு ஒரு பக்கம் வெண்பாவை காப்பாத்திடுறாரு. விஜய்க்கு போன் பண்றாரு. விஜய் ஒரு பக்கம் அவர் காலில் விழுந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மன்னிப்புன்றதோட அது ஒரு பாசன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கத்துறாரு. ஏன்னா வெண்பா தான் இவரோட உலகம், இவரோட வாழ்க்கை எல்லாமே வெண்பாவுக்காக தான். இவ்வளோ நாள் இவ்வளோ கடந்த போராட்டங்கள், இவ்வளோ போட்டிகள் எல்லாமே வெண்பாவுக்காக தான். அப்படிப்பட்ட வெண்பா தான் குழந்தையே இல்லைன்னு நினைச்சா அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களா. அதை நினைச்சு பார்க்கவே ஒரு பக்கம் ஒரு தைரியமான மனசு வேணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தாரு. கதறி கதறி அல்றாரு, தேம்பி அல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல யாரா தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டாக அந்த ரூம் சர்வீஸ் பாய் மாட்டிக்கிறான். ஆனால் அவன் லீவில் இருக்கான். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. இவர் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி மூலமா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் அதை வெளியே சொல்லலை. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வெளியே சொன்னால் இவரோட ரெஸ்டாரண்ட் பேர் ரொம்பவே ஒரு பக்கம் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே வர கஸ்டமருக்கு ஒரு பக்கம் சர்டிஃபிகேஷன் இருக்காது. என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க, நம்மள ஏதோ ஒன்று பண்ண மாட்டாங்க காசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வர்றது இதாயிரும். அதனால இந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணவனை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை வர வச்சு அவனை வேலையை விட்டு தூக்கிறாங்க. அவன் சம்பளத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் என்னடா யார்கிட்டையும் நம்ம மாட்டிவில்லை, சரி விட தப்பிச்சு வரையும் சந்தோஷம். ஆனால் இந்த 10,000க்கு இந்த வேலையை நம்ம செஞ்சதுக்கு நம்ம கம்முன்னு இருந்தாவே ஆயிக்குமே. நம்மளுக்கு மாதம் 15,000 வந்துன்னு இருந்தோம். அடுத்த மாதம் வேலைக்கு நம்ம எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வேலைக்கு போனோம். அந்த இடத்துல ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவன் பண்ண வேலையை. ஏன்னா ஒருத்தன் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு எல்லா தாலும் சொன்னாலும் அவன் மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சிருக்கான். அந்த தப்பை நம்ம சொல்லாமட்டா மேலும் சரி ஓகே இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில போயினே இருப்பான். அவனை எல்லாத்தாலும் நிராகரிக்கணும். அப்பதான் அவனுக்கு அதோட வழி தெரியும். மற்றவங்களுக்கு தப்பு பண்ண முடியாது, இதை தப்பு இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யக்கூடாது, இனிமே நம்ம செஞ்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை உணர்ந்து அவன் தப்பை என்னைக்கு திருத்திக்கிறான்னா அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அது போல் இருக்குமா இருக்காதா, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தரும் விஷயத்தை தான் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு. அவரு விஜய்க்கு ஃபோன் பண்ணி எங்கே விஜய் இருக்க, என் பேத்திக்கிட்ட பேசும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. இந்த மாதிரி வெண்பா காணும்னு சொல்லிட்டு நீயும் மல்லியும் கூத்தடிக்கிறதுக்கு வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வெண்பாவை தொலைச்சிட்டு கூத்தடிச்சு சுத்தின்னு இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு தான் சொன்னேன் என் பேத்தி என்கிட்டே வச்சேன். உனக்கு இன்னொரு பொண்டாடி தேவைன்னா அவளை வச்சுக்கிட்டு என் பேத்தி என்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே. எதுக்கு என் பேத்தி இப்படி கஷ்டப்படுத்தின்னு இருக்க? எனக்கு பொண்டாட்டியே மானா, எனக்கு என் பொண்ணு தான் உலகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூத்தடிச்சுன்னு தெரிச்சுக்கிறேன். உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் கேட்கவும் முடியாது, ஒரு பக்கம் கேட்டு அமைதியாகவும் இருக்க முடியாது. அதனால சரி ஓகே, போனதெல்லாம் போயிடுச்சு, வந்ததெல்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இப்படியே தொடரக்கூடாது, இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த முடிவுக்கான என்ன நேரம் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தான் தான் இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக சோகமாக வெண்பாவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. மல்லி ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லி 2 பேரும் ஷேர் பண்ணிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ ஒன்றுடா குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு, வெண்பாக்கு அவர் கிடைச்சிட்டா. ஆனால் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் தான் ரேணுகாவை கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸை திரும்ப எடுத்துக்கிட்டு நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி தான் கொலை பண்ணதை தொடர அப்படின்றதுக்கான ஆதாரமாக 2 பேரும் ஜெயிலில் போட்டு 2 பேரும் கழுத்து என்ன வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியே இருந்தாலும் சந்தோஷம் ஒருத்தருக்கு இருக்கும். ஏன்னா வெண்பா யார் பார்த்ததுன்னு சொல்லிட்டு அந்த புள்ள தவிக்கணும். இதை பார்த்து இவங்க 2 பேரும் கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரணகாலத்தோட சுத்திட்டு இருக்காங்க. நம்ம தீபிகா என்ன தீபிகா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எது தப்பு? என்னோட தம்பியோட பணத்தை பார்த்து நான் கதறி என் குடும்பமே அழிஞ்சு, என் குடும்பத்தோட சந்தோஷமே என் தம்பி தான். அப்படிப்பட்ட என் தம்பி இல்லாத தருணத்தில் நாங்கள் எப்படி இருந்தாலும் தெரியுமா உடஞ்சி போயிட்டு அணுவணுவா சித்திரவதை பாட்டு இருந்தாங்க. அந்த வழி எல்லாமே அந்த மல்லிக்கு கொடுக்கணும். மல்லி சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அணுவணுவா உயிரோட இருந்துக்கிட்டு கதறி தேம்பி அழணும். அடுத்து அவனோட அண்ணி எல்லாரையும் ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டு ஒரு கஷ்டத்தை தந்துனே இருப்பேன். ஒரு கஷ்டத்தையும் தெரியும் போது என்னடா அந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தெரிஞ்சுக்கிட்டு கதறி அழுனா அதை பார்த்து நான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இந்த எண்ணெய் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இவங்களை தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் தீபிகா செய்கிற தப்பு அவங்களுக்கே ஒரு பக்கம் பின்னாடி புரிய போகுது. அன்னைக்கு நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு தான், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து திருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது.
பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடச்சிட்டா வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாவுக்கு ஒரு ஸ்கெட்ச் மேட்டுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாவுக்கு ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து 1 லட்சம் கிடைக்குது அந்த 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டா ஸோ ஒரு பக்கம் கடைக்காரன் ஃபோன் பண்ணி என்னம்மா இன்னும் 1 லட்சம் நீ தர வேண்டியது பேலன்ஸ் இருக்குது எப்போ தரப்போறேன்னு சொல்லிட்டு கேட்க இந்த 1 லட்சத்தை எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கு விரிச்ச வலைன்னு சொல்லிட்டு தெரியல அவங்க ரூமில் வாண்டடாகவே வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சு திருடின்னு போன மாதிரி ஒரு பக்கம் இவங்களுக்கு கள்ள நோட்டும் அதில் ஒரு 50,000 கிட்ட வச்சுட்டு இருக்காங்க தீபிகா எல்லாமே ஸ்கெட்ச் தாங்க கரெக்டாக இப்போ நாகு மாட்டா நாகு ஜெயிலில் போய் கழித்தின்வாலாம் அதை பார்த்து மல்லி ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் கதறி தேம்பி வெம்பி அழுந்துட்டு இருப்பான் அதை வச்சு நாம ஒரு பக்கம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க என்னடா இந்த மாதிரி எல்லாமா யோசிப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்க எப்படியாலும் ஒன்று எதனா ஒரு பிளான் போட்டு போயினே இருக்கீங்க ஆனால் எதனா ஒன்று செஞ்சு எப்படியான ஒரு குடும்பத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது என்னங்க பண்ணுறது அவங்களோட எண்ணம் அப்படி இருந்தால் அதை நாம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதனால நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சு திங்க் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும் ஸோ நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு திருவிழாங்க அதனால் திருவிழா முன்னிட்டு நாட்டையில தான் வச்சுருக்காங்க நடன நாட்டையிலையா கிரேசி பாய்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இன்றைக்கி நாம எதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளுக்கு ஆந்திரா சைடு அங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போனால் நல்லா பழைய பாட்டெல்லாம் போடுவாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் போனால் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டு கழுத்து இருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்